பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் பிரான்ஸ் வீராங்கனை விரிஜினா ரஷோனாவிடம் தோல்வியுற்றார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் 13 முறை சாம்பியன் பட்டம் வென்றவரான அமெரிக்காவைச் சேர்ந்த செரீனா வில்லியம்ஸ் பிரான்ஸ் நாட்டின் விரிஜினா ரஷோனாவை எதிர்கொண்டார். மிகவும் பரபரப்பாக 25 நிமிடம் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 4-6, 7-6, 6-6 என்ற நேர் செட்டில் செரீனா வில்லியம்ஸ் தோல்வியடைந்தார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவுக்கான போட்டியில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா ருமேனிய வீராங்கனை அலெக்சாண்ட்ரா கடந்துவை 6-0, 6-0 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். முன்னதாக நடைபெற்ற ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் ரபேல் நடால் இத்தாலியைச் சேர்ந்த சிமோன் பொலோவியை 6-2, 6-2, 6-1 என்ற புள்ளி கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2733 ரூபாய். 1 பவுண்ட் ஆபரண தங்கம் 21,864 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 29,235 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 57 ரூபாய் 40 காசுகள். 1 கிலோ வெள்ளி 53,635 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். நிலக்கரி சுரங்க உரிமங்கள் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக பாஜக மற்றும் அண்ணா ஹசாரே குழு குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் வேட்பாளர் பிரச்சினையில் பாஜகவில் புதிய கூட்டணி உருவாகியுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலக தயார் என்று கருணாநிதி அறிவித்துள்ளார். மத்திய அரசில் இருந்து திமுக விலகும் பட்சத்தில் காங்கிரஸ் அரசிற்கு ஆபத்து ஏற்படும் சூழல் எழுந்துள்ளது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அரசிற்கு ஆபத்து இல்லை என்று பிஜு ஜனதாதள கட்சி அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.